வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனல் மூலம் நம்ம தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் வீடியோ பார்த்து வரோம். இன்றைக்கி வீட்டு தோட்டம் நான் வீட்டில் ஒரு காலி இடத்துல செடிங்கள்லாம் வச்சு வளர்த்துன்னு வரேன். அதை பற்றி தான் இப்போ ஒரு விசிட் வர போகிறோம். நம்ம ஒரு ரவுண்ட் அப்படியே என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய செடிகள்லாம் வச்சு எந்த உரம் ரசாயனங்கள் எதுவும் கலக்காமல் மாட்டு சாணத்தை பயன்படுத்தி எருவை பயன்படுத்தி மட்டும் வர்ற செடி வளரும், வளராத செடி வளராமல் போய்டும். அந்த மாதிரி இருக்கிற செடிங்கள்லாம் எடுத்துன்னு வச்சு தான் வளர்த்துருக்கேன். அதை பற்றி தான் இப்போ ஒரு பார்வை உங்களுக்காக. பார்த்திங்கன்னா செடி எலுமிச்சம் செடி இதை வச்சு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் சின்னதாக கண்ணாக இருக்குது, வெளியில் இருக்குது, வீட்டுக்கு வெளியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுவும் மாதுளஞ்செடி. மாதுளமும் எலும்பிச்சம் செடியும் பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுதான் அந்த லெமன் செடி வைக்கும்போதே தான் இதுவும் வச்சது. இதுவும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது அடுக்கு மல்லி. அடுக்கு மல்லின்னா ஜாதி மல்லி இல்லைன்னா அடுக்கு மல்லி அப்படின்னுவாங்க. இது மொத்தமாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக பூக்கும். எல்லா பூவும் மலர்ந்த பிறகு அப்படியே பறித்து வைப்பாங்க. ஒன்று ஒன்றா பறித்தா இதை கட்ட முடியாது, ஏன்னா காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஊமத்தங்காய் செடி இது தானாக முளைஞ்சது, நான் வைக்கலை. வேலிக்குள்ளே தானாக முளைஞ்சிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தா இந்த வேலிக்குள்ளேயே ஒரு மல்லிக்கொடி ஒன்று இருக்குது. மல்லிக்கொடி நாங்கள் வச்சுருக்கோம். அது வெளியில் ஆடு மாடுகள்லாம் கடித்து இப்போ தான் வளர்ந்து வருது. இதுவும் ஒரு வருஷம் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி ரொம்ப நாளாக வளராமலே இருந்துச்சு. இப்போ தான் வச்சு வளர்ந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பனிக்கரும்பு. பொங்கல் சீசனில் வெட்டுற பனிக்கரும்பு சும்மா ஒன்று வச்சோம். இப்போ தான் வளர்ந்து வந்துன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது சங்குப்பூ, நீல கலர் சங்குப்பூ மேனி அழகுக்காக பயன்படுத்துவாங்க, அதை சாறை எடுத்து. அடுத்தது கத்தாழையும் மேனி அழகுக்காக தான் பயன்படுத்துறது. இதோட ஜல்லி எடுத்து சீவிட்டு ஜல்லி எடுத்து பேஸில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா என் பொண்ணு சின்னதாக உடச்சி விளையாடுனுருந்தா தொட்டியில் வைமா, டப்பாவில் வை, வளர்ந்து வரோன்னா அதே மாதிரி டப்பாவில் வச்ச பிறகு இது வளர்ந்து ஒரு 2 அடிக்கு போல் வளர்ந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா காணா வாழை. பார்க்குறதுக்கு புல்லு மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கீரை வகையை சேர்ந்தது, ஊசி காணா வாழை இது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. வீட்டுக்கு பின்னாடி முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். முருங்கை மரம் 2-3 முறை உடஞ்சி விழுந்து வளர்ந்துன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே கருவேப்பிலை செடியும் இருக்குது. பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது அப்பப்போ 2 இனுக்கு 3 இனுக்கு இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தின்னு வரோம். கருவேப்பிலை செடியும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வாழை மரமும் ஒரு வாழை மரம் வச்சு ரொம்ப நாளாக வளராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளர ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோப்பு மாதிரி ரொம்ப படர்ந்துருக்கு. இலை, பூ, காய்னு நிறைய பயன்படுத்தின்னு வரோம் பறித்து. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது டிசம்பர் பூச்செடி. இது ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்துச்சு. பாம்பு வந்ததால் அதுக்கப்புறம் வெட்டி விட்டேன். சின்னதாக தான் வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ரோஜா செடியும் ஒன்று வச்சுருக்கோம். அது பார்த்தா பூலாம் வச்சது இப்போ சின்னதாக கொஞ்சம் அரும்பு வச்சுருக்கு. ரோஜா செடியும் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி இருக்குது. பச்சை மிளகாய் பழுக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் பறித்து நாங்கள் ஆம்லேட்டு அந்த மாதிரி கீரைங்களுக்கு பயன்படுத்தின்னு வரோம். பச்சை மிளகாய் செடி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது மணத்தக்காளி கீரையாக தான் யூஸ் பண்ணுவோம். பெருசாக விட மாட்டோம். கட் பண்ணிவிட்டு கீரை சமைச்சிட்டு விடுவோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே செவத்து ஓரம் இது போட்டுருவோம். பிரண்டையும் துவையல் அரைக்க பயன்படுத்துகிறோம். வெற்றிலை கொடி. இது நாட்டு வெத்தலை. இது ரொம்ப காரமாக இருக்கும். வாய் அதிகமாகலாம் சாப்பிட்டா இது புண்ணாயிடும். சளி இருமலுக்கு இது நாங்கள் பயன்படுத்தின்னு வரோம். அதுக்கப்புறம் துளசி செடி, கருந்துளசி. ஆனால் இது நாங்கள் தேவைப்படும் போது பறித்து சாப்பிட்னு வரோம். சளி இருமல் இருக்கும்போது பறித்து சாப்பிட்றதுக்காக இந்த செடியும் இருக்குது. பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கும் நாங்கள் இதை கட் பண்ணும்போது ஒரு 2 புல் 3 புல் கட்டை நட்டு வச்சுருவோம். அது மறுபடியும் வந்துடும். அந்த மாதிரி ஒரு 2 முறை நாங்கள் நோண்டி எடுத்துருக்கோம் மரவள்ளிக்கிழங்கு. இப்போ கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்து இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி தான் அதிகமாக வச்சுருக்கோம். நிறைய தக்காளி செடி வச்சு இப்போ பழம்லாம் பழுத்துன்னு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், 1-2 பழம் பழுத்துன்னு. நாங்கள் கண்டினியூவாக பயன்படலாம், வாரத்துக்கு ஒரு 2 முறை பறிப்போம். பாருங்கள், பழம் நிறையாவே வச்சுருக்கு. இப்போதைக்கு இன்னும் பறிக்கல, அந்த பழம்லாம் அப்படியே தான் இருக்குது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.